செலுத்த போகிறோம். இந்த நாளை தந்ததுக்காண்டி நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, சபை கூடுதலை விட்டு விடாத வண்ணம் தகப்பனே எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு தகப்பனே இந்த இடத்தை கூட்டிக் கொண்டு வந்ததுக்காண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் தகப்பனே நல்ல உடல் சுக பலத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து ராஜா நல்ல மூச்சு சுவாசத்தை கொடுத்து தகப்பனே இந்த இடத்தை கத்தாவே நீர் கொண்டு வந்ததுக்காண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த இடம் முழுவதும் நீர் உலாவை திரிகிறதுக்காண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உன் பிரசனம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறதுக்காண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை வர வைக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த இடம் முழுவதும் உம்மை வர வைக்கிறோம் ராஜா. உன் பிரசனத்தாலே உம் ஆவியினாலே இடை கட்டுறதுக்காண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உன் வல்லமையினாலே இந்த இடத்தை நீர் இடை கட்டுறதுக்காண்டி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பேர் சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவரே ராஜா. எல்லா பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போட்டு உன் பலத்தாலே இடை கட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தோட தேவைகளை நீர் சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில சங்கீத பகுதியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. சங்கீத பகுதியை வாசிக்கிற மகனையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உன் பிரசனத்தாலே இடை கட்டி தகப்பனே உன் வார்த்தையை பயங்கரத்தக்கதா நீரே கிருபையா கொண்டு வழி நடத்தும் ராஜா. அப்பா வர்ஷிப்பும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை துதிக்கும் போது உம்மை ஆராதிக்கும் போது தகப்பனே கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டதா கத்தாவே உன் பிரசனத்தாலே நீர் இடை கட்டுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. உம்மை துதிக்கும் போது உம்மை ஆராதிக்கும் போது ராஜா அந்த மகளை சிறகுகளாலே மூடி ராஜா உன் வல்லமையினாலே நிரப்பும் தகப்பனே. ஆண்டவரே தூபமாய் அந்த துதியை உம்மைக்காக செலுத்துகிறோம் ராஜா. அப்பா வார்த்தை பகுதியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. வார்த்தை கொடுக்கிற தாசனை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. தாசனை மறைத்து தகப்பனே நீர் பேச போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த வார்த்தையை கேட்க தகப்பனே அப்பா இருதயங்களை திறந்தரை செய்யும் ராஜா. செவிகளை திறந்தரை செய்யும் தகப்பனே. ஏனோ தானோண்டு அல்ல கர்த்தாவே உமது வார்த்தையை கர்த்தாவே அப்பா பரிசுத்தத்தோட கேட்க ராஜா அதுபடி நடக்க தகப்பனே.
கொண்டு வழி நடத்த போறதுக்கான நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த வேலையில ராஜா அப்பா காணிக்க பகுதியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, காணிக்கையை நிறைவாய் ஆசீர்வதியும் ராஜா. கொடுக்கிற கரங்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆண்டவரே திருவிருந்து பகுதியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு ஆணிப்பிக்கப்பட்ட சரீரத்தை தகப்பனே நாங்க நினைவு கூர்ந்த தகப்பனே, உண்மை உள்ள இருதயத்தோடு அதற்கு தகப்பனே நாங்க பங்கு பெற ராஜா எங்களை நிறைவாய் கிருபையாக கொண்டு வழி நடத்தும் ராஜா. ஆண்டவரே சாட்சி பகுதியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, அப்பா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உமக்கே நாங்க சாட்சியாய் வாழ்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே அந்த சாட்சிகளை நிறைவாய் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா இந்த வேலையில ராஜா பிதா சுதன் பரிசுத்த ஆவியில நடக்கிற உலகமெங்கும் நடக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் நடந்து முடிந்த ஒவ்வொரு திருச்சபைகளையும் தகப்பனே நடந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. உன் பிரசனம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் கூடியிருந்து அப்பா ஒவ்வொரு சபைகளையும் உன் பிரசனம் கத்தாவை கூடியிருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஆண்டவரே ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்கிற அக்கினி சுவிசேஷ சபையை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த சபையோட தேவைகளை சந்தித்து தகப்பனே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட ராஜா, அநேக ஜனங்கள் மனம் திரும்ப தகப்பனே. ஆண்டவரே நீரே கிருபையா கொண்டு வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு தேசங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு தேசங்களையும் ஒரு ரட்சிப்பை நீங்க உண்டாக்குறதுக்காண்டி ஒரு எழுப்புதலை உண்டாக்குறதுக்காண்டி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த வேலையில பராபாஸ்திரம் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா பாஸ்டருக்கு நல்ல உடல் சுக பலத்தை கொடுத்து ராஜா ஆண்டவரே பிரகாசத்தை பிரசன்னத்தாலே நிறைச்சு தகப்பனே வல்லமையா எடுத்து பயன்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதியும் தகப்பனே. தேவைகளை சந்தியும் ராஜா. பலவீனங்கள்லாம் நீக்கி போட்டு பலத்தாலே இடைக்காட்டும் தகப்பனே. அப்பா டான் பாஸ்டரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற அவங்களோட மனைவியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. எல்லா தேவைகளையும் சந்தித்து தகப்பனே வல்லமையா அவைகளை கொண்டு வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்ல உடல் சுக பலத்தை கட்டளையிடும் ராஜா. சகோதரிக்கு நல்ல பலத்தை கட்டளையிடும் தகப்பனே. சாட்சியை ஒழும்பி நிற்க தகப்பனே. அந்த குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதியும் தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. தொடக்கத்திலிருந்து முடிவு வரையும் தகப்பனே உன் கரம் உன் வல்லமை கூடியிருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சங்கீத பகுதிக்கு கடந்து செல்வோம். சங்கீதம் 4 பக்கம் 672. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிக்கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். உங்கள் படுக்கையிலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தேன். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணினீர். ஆமென். Psaume 4. Au chef des chœurs avec instrument à cordes, psaume de David. Quand je crie, réponds-moi, Dieu de ma justice. Quand j'étais dans la détresse, tu m'as mis au large. Aie pitié de moi, écoute ma prière. Vous les hommes, jusqu'à quand méprisez-vous ma gloire? Jusqu'à quand aimerez-vous ce qui est sans valeur et recherchez-vous le mensonge? Sachez que l'Éternel s'est choisi un homme fidèle. L'Éternel entend que je crie à lui. Si vous vous mettez en colère, ne péchez pas. Parlez de votre cœur sur vos plis et faites silence. Offrez des sacrifices conformes à la justice et confiez-vous en l'Éternel. Beaucoup disent, qui nous feront voir le bonheur? Fais briller la lumière de ton visage sur nous, Éternel. Tu mets dans mon cœur plus de joie qu'ils n'en éprouvent quand abandonnent leur blé, leur vin et leur huile. Je me couche et aussitôt je m'endors en paix, car c'est toi seul, Éternel, qui me donne la sécurité dans ma demeure. Amen. Alléluia. அவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம்.
எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஒரு விசை கண்களை மூடி அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நேற்றும் இன்றும் மாறாதவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா துதிய மகிமை எல்லாம் உமக்கே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மையாய் நன்மை சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாய் நன்மை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே.
தகப்பனே நன்மை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. நீ பெரியவர், நீ வல்லவர், நீ போதுமானவர் இருக்கிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி. ஜீவனை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சுகம் பல தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லாம் சுத்த கிருபை அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு வல்லவர்,
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆராதனை உமக்கே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நேற்றும் இன்றும் மாறாதவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை காட்சிகள் இருக்கிறவரே அதுவைக்கு காட்சிகளே வல்லமை காட்சிகள் இருக்கிறவரே
ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் சொன்னா ஐயா ஸ்தோத்திரம் இயேசையா ஸ்தோத்திரம் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதிலை தாண்டிடுவேன்
யார் உண்டு என்று சொல்லியப்பா கலங்குகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீ கண்ணோக்கி பார்க்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. நீ ஒவ்வொருவரையும் தொடுகிறமைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஒவ்வொரு தம்பி தங்கச்சியும் ஒவ்வொரு ஆண்டவரே தாய் தகப்பனையும் ஆண்டவரே நீ தொடுகிறமைக்காக நன்றி அப்பா. நீர் அற்புதம் செய்கிறவர் ஐயா, நீர் அதிசயம் செய்கிறவர், நீர் மகிமைகளை காண செய்கிறவர். இப்பொழுது ஆண்டவரே நீர் அதை செய்து கொண்டிருக்கிறமைக்காக கோடி நன்றி சொல்லுகிறோம், கோடி நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமை இயேசு ராஜாவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சகோதர சகோதரியே, இதோ இந்த நாளிலே கூட உன் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8 நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாங்கள் வாசித்து நாங்கள் அப்படியே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறார்கள். நாங்கள் வாசிக்க கேட்போமா? நாங்கள் எடுத்து நாங்கள் வாசிக்க கேட்போம். வாசிப்போம். அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு ராஜா இப்படியாய் சொல்லி இருக்கிறதை நாங்கள் இந்த பக்கத்திலே பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான எனக்கு சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களிலே கேட்கள், என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் கடைசியில எல்லாவற்றையும் படைத்த தேவனாகி கர்த்தர் இதோ நாங்கள் நீதிமொழிகளில் வாசிக்க கேட்டோம். மகனே மகளே, இதோ உன் இதயத்தை எனக்கு தா என்று சொல்லி ஆண்டவராகி கர்த்தர் இதோ அந்த இதயத்தை அவர் கேட்கிறதாய் நாங்கள் கடந்த நாட்களில் முடித்தோம். இந்த நாளில் கூட அன்பான என் சகோதர சகோதரிகளே, அந்த பகுதியில் 3 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது நாங்கள் கேளுங்கள் என்ற பகுதியை பார்த்தோம். இன்றைக்கு துரிதமாக தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்படி என்று சொன்னால் நாங்கள் எதை தேட வேண்டும், எங்கே போய் தேட வேண்டும், எங்கே அது எங்களுக்கு தென்படும் என்று சொல்லி ஒருவேளை எங்களுக்கு இன்றைக்கு கேள்விகள் எழுப்பலாம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் அநேக மக்கள் அநேக காரியங்களை இதோ தேடி இதோ ஓடுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் கூட ஒருவேளை அநேக காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோமா? இது வேதம் சொல்லுகிறது, நீ தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி. உலகத்தில் அநேக விஞ்ஞானிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் பாருங்களேன், சில காரியங்களை புதிதாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்கள் சொல்லுகிறது என்ன? அவர் சொல்லுகிறார்கள், இதோ நாங்கள் சில காரியங்களை தேடினோம், அதை கண்டடைந்து விட்டோம் என்று சொல்லி. ஆனால் அன்பான என் சகோதர சகோதரிகளே, ஒன்று மாற்றம் நாங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஏற்கனவே மனு குலத்திற்காக அவர் எல்லாவற்றையும் இந்த பூமியில படைத்து வைத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் மனிதன் தேடி கண்டுபிடிக்கத்தான் முடியுமே ஒழிய அவனால ஒன்றையும் புதிதாக உருவாக்க முடியாது. உருவாக்குகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. அவர் தான் இரட்சகராகிய இயேசு என்ற அந்த நாமத்தில் இந்த பூமியில மனிதனாய் வந்தார். ஆகவே அவர் தான் சொன்னார், கேள்
கொடுக்கப்படும். இப்பொழுது நீங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் அநேக காரியங்களை தேடுகிறோம். எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது எங்களுடைய சித்தத்துக்கு, எங்களுடைய எண்ணங்களுக்கு, எங்களுடைய சிந்தனையில என்ன எல்லாம் நாங்கள் தோன்றுகிறதோ அவைகளின்படி இந்த நாட்களிலே நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? நான் தேடினது எனக்கு வாய்க்கவில்லை, எனக்கு கிடைக்கவில்லை, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இது எனக்கு வாய்க்கவில்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிறதை பார்க்க முடியும். ஆகவே அன்பான என் சகோதரி சகோதரிகளே, இது இந்த இடத்துல தேடுங்கள் என்று சொன்னால் நாங்கள் எதை தேட வேண்டும்? வேதாகமம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. அது என்ன என்று சொல்லி நாங்கள் எடுத்து வாசிக்க கேட்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல அந்த வசனம் இருக்கிறது. என்ன என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் வாசிக்க கேட்போமா? வாசிக்க கேட்போம். 6:33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். எனக்கு அன்பான என் தேவ ஜனமே, சகோதரி சகோதரிகளே, நான் முன்பு சொன்னது போல அநேக காரியங்களை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, இது முதலாவது எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில இதோ முதலாவது என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் கடந்த நாட்களிலே பார்த்தோம். முதல் பலனான எல்லா காரியங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னுடையது, எனக்கு சுதந்திரமானது என்று சொல்லி. ஆகவே அன்பான என் சகோதரி சகோதரிகளே, வேத வசனம் சொல்லுகிறது, முதலாவது நீ வாசிங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில ஒரு பூர்ணமான ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நிறைவு இல்லை, ஒரு போராட்டம், ஒரு வேதனை, ஒரு கவலை, எங்களுக்கு துன்பம், எங்களுக்கு துயரமே எங்கள் வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, உன்னை படைத்த தேவனாகி கர்த்தர் அவர் இதோ இயேசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்கின்ற பூமியில வரவில்லை. அவர் ஒரு மார்க்கத்தை உண்டாக்கினார், ஒரு வழியை அவர் உண்டாக்கினார். அந்த வழி அவர் தான் சொன்னார், நானே வழி என்று சொல்லி. பரலோகத்துக்கு செல்கிற வழியா இருக்கிற அந்த இயேசு தான் சொல்லுகிறார், முதலாவது மகனே மகளே, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு. அதைத்தான் சொன்னேன், எங்களுக்கு ஒன்று ஒரு நீதிகள் உண்டு, மனிதருக்கு ஏற்ற ஒரு நீதிகள் உண்டு, வழிகள் உண்டு. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவை எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கையில வெற்றியை நீ சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. பைபிள் சொல்லுகிறது, இதுவோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகள் கொடுக்கப்படும்? சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இதோ நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள் என்று நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். இதோ சாலமோன் தனக்கு சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் அவன் அந்தஸ்துகளை கேட்காமல் இதோ இந்த ஜனங்களை நடத்த ஞானத்தை கேட்டான் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே அவன் ஞானத்தை கேட்டது நிமித்தம் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில அவன் கேளாததையும் இதோ அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை கம்பீரமாய் அவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, இதோ இவைகள் எல்லாவற்றையும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது என்னை தேடு, என் ராஜ்யத்தின் நீதியை தேடு, அப்பொழுது இவை எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. இப்பொழுது எங்களுக்கு தெரிகிறதா, நாங்கள் குறை சொல்லி தேவனை இதோ படித்து நாங்கள் கடவுளுக்கு கண்ணில்லையா, அவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று நாங்கள் கேள்வி எழுப்புவோம் என்று சொன்னால், தேவனிடத்தில் பிழை அல்ல, மாறாக உன்னிடத்திலும் என்னிடத்திலும் நம்மிடத்திலே தான் பிழை இருக்கிறது என்று இந்த வேத வசனம் சுட்டி காட்டுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி இருக்கிறோமா? என் வாழ்க்கையிலே அன்பான தவணை சகோதரிகளே, நாங்கள் இஷ்டம் போல என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒருவேளை கடவுளுக்கு கடைசியாக நாங்கள் நேரத்தை கொடுக்கிறோமா? அவருக்கு கடைசியான காரியங்களை செய்கிறோமா? அவருக்கு கடைசியான காரியங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோமா? இல்லை,
முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமா? இதோ இன்றைக்கு எங்களை நாங்கள் கேள்வி எழுப்பி பார்ப்போம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது எல்லாவற்றையும் அவர் கொடுக்க போதுமான ஒரு தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாத்திரம் அல்ல, நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய சிந்தைகள் பாருங்களேன், எப்பொழுதும் பாருங்களேன், அவன் தாழ்வு காரியங்களே, அவன் கீழான காரியங்களே, அவன் அழிந்து போகிற காரியங்களிலே, இதோ அவன் பாவ வாழ்க்கையில போகிற காரியங்களிலே தான் அதிக நாட்டம் கொள்கிறதை பார்க்க முடியும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேத வசனம் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது, அது என்ன எங்களுக்கு போதிக்கிறது என்று சொல்லி நாங்கள் ஒரு வசை கூட கொலோசியருக்கு எழுதின அந்த நிருபத்தை எடுத்து 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கிறார்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் எப்படியா சொல்லுகிறது, அது என்ன என்று சொல்லி வாசிக்க கேட்போமா? வாசிப்போம். கொலோசியர் 3:1 வாசிக்க கேட்போம். பக்கம் 277. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. அதைத்தான் சொன்னேன். நாங்கள் மடிந்து போகிற, அழிந்து போகிற பாவ வாழ்க்கையை தேடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லை மேலான காரியங்களை நாங்கள் தேடுகிறோமா? இதைத்தான் வேதம் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை அன்பான சகோதர சகோதரிகளே, கடமைக்கு வேண்டுமானால் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை எங்களுக்கு இது வாய்க்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும் நான் சொல்லட்டும், இந்த வசனம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இதோ இந்த நாட்களிலே அது பேசிக் கொண்டிருக்கிறது. இதோ இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களையும் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இதோ நீ மேலானவைகளை, உன்னை படைத்த தேவனை நீ தேடும் பொழுது, இதோ உனக்கு எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன், நான் கொடுப்பேன், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை நாங்கள் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவோடு கூட நாங்கள் எழுந்தது உண்டானால், அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவோடு எப்பொழுது நாங்கள் எழுந்தோம், எப்பொழுது என்று சொன்னால் என்றைக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலிருந்து, பிசாசின் வாழ்க்கையிலிருந்து, சாபத்தின் வாழ்க்கையிலிருந்து, பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து, அநியாய அக்கிரம வாழ்க்கையில நாங்கள் மூழ்கி போயிருந்த எங்கள் வாழ்க்கையில இயேசு என்னும் ரட்சகர் தேடி வந்து அவர் மீட்பை, ரட்சிப்பை கொடுத்து அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு மூழ்கி நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று நாங்கள் எழுத பொழுது அவரோடு நாங்கள் எழுந்தோம் என்று வேதவசனம் சொல்கிறது. நாங்கள் எழுந்திருக்கிறோமா? எழுந்திருக்கிறோமா? இல்லை விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிறோமா? நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் அப்படி என்ன நடக்கிறது? அவர் எங்கே இருக்கிறாராம்? கிறிஸ்து இந்த பூமியிலே இயேசு வந்த பொழுது அவர் ஒரு மனிதன் என்று சொன்னார்கள். உண்மைதான், அவர் மனிதனாய் வந்தது காரணம் என்ன தெரியுமா? இந்த மனுக்குலத்தை மீட்கும்படி, உன்னையும் என்னை மீட்கும் வந்த தெய்வம் மனிதனாய் வந்தார். ஆனால் அவர் தெய்வம். அவர் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று சொல்லி யார் சொல்லக்கூடும் என்று. பரிசுத்த தெய்வம். ஆகவே அன்பானவர்களே, அவர் உனக்காக எனக்காக சிலுவையில் அவர் மரித்து 3ஆம் நாள் அவர் எழுந்து இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்று சொன்னார் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் உங்களை கனப்படுத்துவேன், உங்களை மேன்மையாக வைப்பேன், உங்களை உயர்த்துவேன், உங்களை எல்லாருக்கும் மகிமையாக நான் வைப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? என் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம், கேள்வி எழுப்பி பாருங்கள். எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, மேலானவைகளை நாங்கள் தேடுகிறோமா, இல்லை பூமிக்குரியவைகளை தேடுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு முறை ஒருவர் ஒரு பொருளை அவர் போக்கடித்து விட்டு அவர் அதை தேட ஆரம்பித்தாராம். அவர் தேடிக்கொண்டே போனாராம். அங்கே இருக்கிற ஒருவர் பார்த்து, என்னையா நீர் இந்த இரவுல நீ தேடிக்கொண்டு இருக்கிறாய், என்ன நடந்தது என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், நான் ஒரு பொருளை வைத்துக் கொண்டிருந்தேன், அது தவறி விழுந்து விட்டது, அதைத்தான் நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. அப்பொழுது அந்த இடத்துல பார்த்தாக்கா அந்த மின் விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கிற இடத்தில் அவர் தேடிக்கொண்டிருந்தாராம். சொன்னாராம், வெளிச்சமாய் இருக்கிறது, இந்த இடத்துல ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் எங்களால் காண முடியுமே, ஆனால் நீங்க சொல்லுகிறதை இந்த இடத்துல காணவில்லையே என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், ஆனால் நான் இங்கே தொலைக்கல, நான் வர இருளிலே அது நடந்தது, அந்த சம்பவம் விழுந்து விட்டது, ஆனால் இப்பொழுது இங்கே நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. உங்களுக்கு விளங்குகிறதா? நாங்கள் எங்கே தேட வேண்டுமோ அங்கே தேடாமல், நாங்கள் எங்கே போட்டோம், என் வாழ்க்கையை எங்கே தொலைத்தோம், என்னுடைய காரியங்களிலே எங்கே பாவம் வந்தது, அதை நாங்கள் நோக்கி பார்க்காமல் அந்த இடத்துல வெளிச்சத்தில் போய் அவன் தேடிக்கொண்டு இருப்பான் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் கிடைக்காது. காரணம் என்ன என்று சொன்னால் அது அங்காக, அது எங்கே இருக்கிறது? அதைதான் ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி. ஏன் தேவனுக்கு தெரியாதா? அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் தெரியும். ஆனால் அவன் எங்கே இருக்க வேண்டியவன், அவன் எங்கே இருந்தான். ஆகவே தான் ஆண்டவர் கேட்டார், நீ எங்கே இருக்கிறாய் என்று. இன்றைக்கு நீ என்னை தேடிக்கொண்டு இருக்கிறாய். எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? உலகத்தையா, அழிந்து போகிற காரியங்களையா? என அன்பானவர்களே, இதோ அந்த நித்திய வாழ்வுக்காக நாங்கள் செய்கிற காரியங்கள் என்ன? தயவு செய்து ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா! பார்த்தீர்களா? கொலோசியர் 3:2 சொல்லுகிறது, பூமிக்குரியவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், எல்லாம் கடந்து போகும். இதோ இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், கொள்ளை நோய் என்று சொல்லி உலகம் முழுவதுமாய் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பேரழிவுகளை பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மழை வெள்ளத்தினாலே இதோ பூமிகள் இன்றைக்கு இதோ அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதை பார்த்த மனித உள்ளம் இன்னும் கடினமாய் இருக்கும் என்று சொன்னால், எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில எங்கே போய் நாங்கள் நிற்போம்? யோசித்து பார்ப்போம், கேள்வி எழுப்பி பார்ப்போம். இன்றைக்கு அழிவுகள் வருகிறது. தேவன் எவ்வளவு காலம் அவர் பொறுமையாய் இருப்பார்? யோசித்து பாருங்க. அவருடைய கோபாத்தினை இந்த பூமியில வந்திருக்கிறது என்று இதோ ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள். அதை தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இதோ இந்த நாளிலே மனம் திரும்பவாமல் இன்னும் நாங்கள் எத்தனை காலம் இருக்க போகிறோம்? பூமிக்குரியவைகளே, அவையெல்லாம் தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. அவையெல்லாம் வேண்டும், எங்களுக்கு தேவை என்று சொல்லி நாங்கள் சொல்ல தேவையில்லை. அது தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா! எங்கள் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே இந்த நாளில் அன்பானவர்களே, நீ பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நீ தேடும் பொழுது தேவன் உன் வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்து உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை காட்டி கொடுக்கிறேன் பாருங்களேன், எப்படி நாங்கள் தேட வேண்டும் என்று சொல்லி. அப்போஸ்தலர் பணி 17வது அதிகாரத்துல 27வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் பணி 17:27 நாங்கள் வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாங்கள் எடுத்து துரிதமாய் வாசிக்க கேட்போமா? பக்கம் 188. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக. பொறுமையா வாசிமா பாருங்களேன், என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தராகிய தம்மை யாரை தேட வேண்டுமா? யாரை தேட? ஒரு தேவை வந்து விட்டது. ஆனால் நாங்கள் முதலாவது என்ன பண்ணுவோம்? அதற்கு ஏற்ற காரியங்களை, அதற்கு யாரை பார்க்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், யார் இடத்துல போக வேண்டும், இப்படித்தான் என்னுடைய சிந்தனைகள் மாறுகிறதை பார்க்கிறோம், எண்ணுகிறோம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது,
என்னது? வாசிங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் என்று சொன்னால் எவர்கள்? இதோ இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பார்த்து ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்று சொல்ல அந்த இடத்துல உங்களை நம்மை பார்த்து தான் என்ன சொல்லுகிறது? நீ தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா. இயேசு ஒருவரையும் நெருக்காதவர், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர். நீ எப்படி இருந்தாலும் அவரிடத்துல நீ மனம் திரும்பி வருவாய் என்று சொன்னால் உன் வாழ்வை மாற்ற அற்புதமானவராக இருக்கிறார். அவரை தடவியாகிலும் இது இந்த நாளிலே அவரை தேடும்படிக்கு, இதோ அவரை தேடும்படிக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, நாங்கள் எதை தடவி கொண்டு இருக்கிறோம்? எங்கே நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? எங்கள் கால்கள் எங்கே போய்கொண்டு இருக்கிறது? இந்த உலகத்தின் பின்பாகவா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு பாவம் மலிந்து போயிருக்கிறது. பாவத்தை இது இந்த நாளில விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. அது உலகத்தில் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதரி சகோதரிகளே, பரிசுத்த இதோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேலானவைகளை தேடுங்கள். அதை நீங்கள் தடவியாகிலும் நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களை நாங்கள் தேடும் பொழுது, நாங்கள் மகிழ்ச்சி எடுக்கும் பொழுது, எப்படி ஆகிலும் இதை என் பலத்தினால என் அறிவினால நான் இதை செய்து விடுவேன், நான் இதை பண்ணி விடுவேன், நான் இதை வாய்க்க பண்ணி விடுவேன் என்று சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அநேக காரியங்களிலே தோல்வியிலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்பான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீ மேலானவைகளை தேட வேண்டும் என்று சொன்னார். தடவியாகிலும் அப்படி என்று சொன்னால் எதை தடவ வேண்டும்? இதோ கர்த்தருடைய வசனத்தை நீ தேடும் பொழுது, இந்த வேத வசனத்தை ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு இதை பிடிக்காது. இதோ இந்த நாளில் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, உன்னை வாழ வைக்க இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இது மாத்திரமல்ல, எனக்கு வாசிக்க தெரியாது. இது இந்த நாளிலே உனக்கு அதை கற்றுக் கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே, இதில் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை, எனக்கு புரியலை என்று சொல்லி இது ஆவியானவர் உங்களுக்கு விளங்கி செய்து உங்களை புரிய செய்வார். இது தடவியாகிலும் இந்த வசனங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தினால் எங்கள் வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை தேவன் எங்களுக்கு செய்து எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஒரு அல்லேலூயா? அல்லேலூயா. ஆமான்மானவர்களே, இந்த வேத வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் அழிந்து போய் கொண்டிருந்த நேரத்தில் தேவன் எங்களை தேடி வந்தார், எங்களை மீட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனே, என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய வாழ்க்கையில மாணவர்கள் ஒவ்வொருடைய சாட்சிகளை கேட்கும் பொழுது என் வாழ்க்கையில எப்படியா கடந்த நாட்களில் இருந்த எங்களை தூக்கி எடுத்தார அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? மேலானவர்களை தேடுகிறோமா? இல்லை பூமிக்குரிய இது அவை எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு பொழுதும் ஒழியாது. ஆண்டோடைய வார்த்தை ஒழியாது. கடைசி நாட்களிலே அந்த வார்த்தை தான் நியாயத்திற்கும். ஆகவே அன்பான என் தேவச்சனமே சகோதரி சகோதரிகளே, தயவு செய்து இந்த நாளிலே நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய மேலான காரியங்களை தேடுவோம் என்று சொன்னால் அவர் மேன்மையாய் வைக்க அற்புதமானவராக இருக்கிறார். இப்படியாக ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இந்த வேத புத்தகத்தில் ஒரு பெண் என்ன செய்தாள் என்று சொல்லி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து நாங்கள் வாசிக்க கேட்போம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நாங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது வாசிங்கள் 43வது வசனத்தையும் 44வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இது இங்க ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த பெண் வாழ்க்கையில ஒரு வியாதி
இருந்தது என்று அந்த பகுதி சொல்லுகிறது. இதோ அந்த வியாதியிலே அவர் எப்படியாய் மூழ்கி போயிருந்தால் அவர் வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி இந்த பகுதி சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 44வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 92. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் என்ன பண்ண முடியலையா? சுத்தமாக முடியலையா? பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது 12 வருடம், ஓராண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டு அல்ல, 12 ஆண்டு என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 12 ஆண்டுகள் அந்த பெண் எப்படியாய் வேதனைப்பட்டு இருப்பாள் என்று பெண்களுக்கு அநேக காரியங்கள் விளங்கும். ஆகவே அன்பான சகோதரிகளே, யோசித்து பாருங்க, அந்த பெண் வாழ்க்கையில அந்த காரியங்களை கடந்து வரும் பொழுது எத்தனை வேதனை இருந்திருக்கும், எத்தனை துன்பம் இருந்திருக்கும், எத்தனை கலக்கம் இருந்திருக்கும். எத்தனை பேர் ஏசி பேசியிருப்பார்கள், அவரை ஏளனமாய் பார்த்திருப்பார்கள். ஆனால் அன்பானவர்களே, அந்த 12 வருடமும் இதோ அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளும், அதைத்தான் நான் சொல்லுகிறேன். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவேளை அநேகர் அவளுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பார்கள், அநேக டாக்டர் இடத்துல கொண்டு போயிருப்பார்கள். இதோ அநேகர் ஒருவேளை பண உதவி கூட செய்திருக்கலாம். இல்ல அவள் ஆஸ்திகளை எல்லாவற்றையும் இழந்தாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்துல அன்பானவர்களே, இதோ அந்த இடத்துல ஒருவேளை ஆஸ்தி மேல அவள் நம்பிக்கை அவள் தேடிக்கொண்டிருந்திருக்கலாம், சுகத்தை. ஒருவேளை டாக்டர்களை நம்பி இருந்திருக்கலாம், என் சுகம் கிடைத்துவிடும் என்று அவள் தேடி இருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, 12 ஆண்டுகள் கடந்து விட்டது. ஒரு சுகமும் இதோ ஒருவனாலும் அவர்களை சுகப்படுத்த முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்தாண்டு சொல்லுகிறது, ஒருவேளை அந்த வியாதி உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில பாவம் என்னும் வியாதி இதோ இந்த நாளில உங்கள் வாழ்க்கையில கசப்புகளும் வைராக்கியங்களும், எனக்கு அன்பான சகோதரிகளே, அது கடவுளை விட்டு பிரித்து விடும், தேவ அன்பை விட்டு விலக்கிவிடும். தயவு செய்து நீங்கள் மேலானவைகளை தேடுகிறவர்களா இருந்தால் இன்றைக்கு ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. இந்த பெண் என்ன செய்தால், கடைசியில இந்த உலகத்தில் கூட பார்க்கிறோம், அநேக மருத்துவர்கள் கூட நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா முயற்சிகளும் நாங்கள் செய்து விட்டோம், ஆனால் இனி நீங்கள் உங்கள் கடவுளை நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எத்தனை பேர் சொல்லுகிறதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம், பார்த்து இருக்கிறோம். இது இந்த நாளில இந்த பெண் என்ன செய்தால், அவர் வாழ்க்கையில அநேக காரியங்களை தேடிக்கொண்டு போன அந்த பெண் வாழ்க்கையில நடந்தது என்ன? வாசிங்க, 44வது வசனத்தை வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தில், பாருங்களே, யாருக்கு இப்ப பின்னாக வந்து விட்டால், உலகத்தின் பின்னாலே அவள் ஆஸ்தி, இதோ அவர் டாக்டர்கள், மருத்துவர்கள், அநேக காரியங்களை தேடிக்கொண்டு போனவர் இப்போ ஒரு முடிவுக்கு வந்து விட்டால், வாழ்க்கையில இதோ நான் சுகம் இவைகளால அடைய முடியாது, ஒரு தீர்மானம் எடுத்தால் இதோ இயேசுவின் பின்னால வந்து விட்டாலும், அல்லேலூயா, அவர் ரட்சகரின் பின்னால வந்து அவர் வந்தாலாம், வந்து அவர் ஒரு தீர்மானம் செய்கிறார். என்ன அது? வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் உடனே அவள் பெரும்பாடு நின்று போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்படி என்று சொல்லலாம், மருத்துவம், டாக்டர்கள் ஏன்? அன்பானவர்களே, மருத்துவத்தை உண்டாக்கினாலும் தேவன் தான், அந்த மருத்துவத்திலும் சுகம் கொடுக்கிறவர் உண்மைதான், தேவன் தான். நான் அநேக முறை சொல்லி இருக்கிறேன், ஒரு மருத்துவ சாலையிலே நான் ஊரில் அந்த வாசகத்தை வாசித்தேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக. மருந்து கொடுப்பவன் மருத்துவன், சுகம் கொடுப்பது இறைவன் என்று எழுதியிருந்தது. அதுதான் உண்மை. இதோ இந்த நாளில் அன்பானவர்களே, இயேசுவை இதோ அவள் தொட்டாலாம். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில, உன் பாவங்கள் சாபங்கள் போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்னும் ரட்சகரிடத்தில் வர வேண்டும். அவருடைய ரத்தம் உன் வாழ்வை மாற்றும். அந்த பரிசுத்த ரத்தம் உன் வாழ்க்கை மாற்றும். மனம் என் வாழ்வை மாற்றுகிறது. ஆகவே தான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வை மாற்றும். ஏதோ அவள் தொட்டார், சுகமடைந்தார்.
அது சுகமடைந்தார், அது சுகமடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆன்மாவில் இன்றைக்கு சுகமடையாத காரியங்கள் இருக்கிறதா? தயவு செய்து ஆராய்ந்து பார்ப்போம். நடந்தது என்ன? 48வது வசனத்தை பாருங்களேன். என்ன சொல்லப்படுகிறது? இந்த உலகத்தில் சொல்லிக் கொண்டிருந்திருக்கலாம், இவள் என்ன பாவம் செய்தாலோ, இவள் என்ன நடந்தாலோ, என்ன பண்ணினாலோ என்று சொல்லி அவளை இல்லாதது பொல்லாததை சொல்லி மனதை நோகடித்து இருக்கலாம், அவளை வேதனைப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு கூட மாணவர்களே நாங்கள் பார்க்கிறோம், என்னோட வாழ்க்கையில சில நேரங்களிலே தாழ்வுகள் வரும் பொழுது, பள்ளங்களிலே நாங்கள் விழுந்து போகும் பொழுது, மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஏளனமாய் பார்ப்பது, அவர்களை அவமதிப்பது, எத்தனை பேர் இந்த அனுபவத்தோடு போயிருக்கிறோம். இதோ ரட்சகர் என்ன செய்தாராம்? வாசிங்க. அவர் அவளை பார்த்து, இதோ அந்த பெண்மணியை பார்த்து, மகளே, மகளே என்று சொன்னார். அல்லேலூயா, மகளே, மகனே, உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். வாசிங்க. மகளே, திடன் கொள். முதலாவது நீ திடன் கொள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்களேன், அங்கேயும் தேவன் அந்த பெண்ணை உயர்த்தி சொல்கிறதை பார்க்கிறோம். உன் விசுவாசம் தான் மகளே. அதனால தான் ஏன் இந்த சுவிசேஷம், ஏன் இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் இயேசுவை அறிவிக்கிறோம்? காரணம் ஒன்றுதான், நீ விசுவாசித்தால் அது யாரா இருந்தாலும் தேவ மகிமையை காண்பாய். வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். காரணம், இயேசு என்ற அந்த நாமத்தில் வல்லமை உண்டு. இதோ இந்த இடத்துல இயேசு அந்த மகளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம். எங்கள் விசுவாசம் எப்படி இருக்கிறது? எங்கள் விசுவாசம் எந்த நிலையில இருக்கிறது? மேலானதை தேடுகிறோமா? மேல இருக்கிறதா விசுவாசம்? சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அதை மிதித்து போட்டு விசுவாசத்தை அழித்துக் கொண்டு இருக்கிறோமா? இதோ இயேசு சொல்லுகிறார், மகளே திடன் கொள், உன் விசுவாசம் தான் என்னவா உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன் ரட்சித்தது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொருக்குள்ளும் ஏதோ ஒரு சின்ன விசுவாசத்தை தேவன் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 4 அதைத்தான் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்தாங்க, பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்கிறாராம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஒரு நாளில் தயவு செய்து அவர் சொன்ன அடுத்த வார்த்தை என்னது? சமாதானத்தோட போ. இப்பொழுது நீ சமாதானத்தோடு போ. அல்லேலூயா. ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு சமாதானத்தோடு நீ போ மகனே, போ மகளே என்று ஒரு ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவன். ஒருவேளை நாங்கள் யாரிடத்துல வெறுப்பு கசப்புகள் என்னோடு வந்திருக்கிறோமா? கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? தயவு செய்து இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்வை மாற்றுங்கப்பா என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் எங்கள் வாழ்வை மாற்ற போதுமானவராக இருக்கிறார். ரெண்டாவது, சுருக்கமாய் அந்த காலத்தை பார்த்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் முடிக்க போகிறோம். ரெண்டாவது, அன்பான சகோதரி சகோதரிகளே, இது தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7 நாங்கள் 7வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது தட்ட வேண்டுமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இந்த பெண் இயேசுவை தேடினாள், அவள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாள், அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள், அவள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள், அவள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். இதோ இன்றைக்கு நீயும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இயேசுவை அறிந்தும் சமாதானம் இல்லாமல், அந்த ரட்சிப்பின் பூர்ணம் இல்லாமல் இன்றைக்கும் நாங்கள் வேதனையோடு நீங்கள் துன்பத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பரிதாபம். அன்பானவர்களே, தயவு செய்து இது இந்த நாளில் வாழ்க்கையில தீர்மானம் பண்ணுவோம். அந்த பெண்ணை போல இயேசுவை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வோம். பாருங்களேன், அநேக இயேசு என்னை தொட வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் இந்த பெண்மலையோ மேலாக ஒன்றை அவள் செய்தாள், மேலான ஒரு காரியத்தை செய்தால், நான் இயேசுவை தொடுவேன். அல்லேலூயா. ஆனால் அவள் இருந்த எந்த சூழ்நிலை தெரியுமா? அந்த நிலையில யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் அந்த பெண் இயேசுவை தொட்டார். இது அந்த பரிசுத்த தேவனை தொட்ட மாத்திரத்தில் அவள் வாழ்க்கையில சுகம் அற்புதம் நடந்தது. உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில நடக்கும்.
லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் தட்ட போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 11ல் 5 வாசிங்களே, 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம் சில வசனங்களை. லூக்கா 11ஆம் அதிகாரம் சீக்கிரமாய். லூக்கா 11ஆம் அதிகாரம் 97வது பக்கத்தில் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில். வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியில் போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படித்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பாருங்களேன், இங்க என்ன சொல்லப்படுகிறது? ஒரு சிநேகிதன் இருந்தான், இன்னொரு சிநேகிதன் வந்து விட்டான். அவனுக்கு இரவு வேளையில கொடுக்க ஒன்றுமில்லை என்று இந்த இடத்துல ஓமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் இன்னொரு இடத்துல போய் அதை கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவன் சொல்லுகிற அந்த காரியம் பாருங்களேன், அவன் பிரதியுத்தரமாக, என்னை தயவு செய்து என்னது தொந்தரவு பண்ணாதே என்று சொல்லி முதலாவது அவன் சொல்றான், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் அநேக பாடுகள், உபத்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் பிள்ளைகள் என்ன செய்ய போகிறோம்? என் வாழ்க்கையில அநேக அனுபவங்களை நான் கடந்து வந்த இந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். அந்த சூழ்நிலையில் அன்பான தெய்வ சனமே, அநேக வேதனை உள்ளத்தை உடைத்தது, உள்ளத்தை உடைத்து ஏன் தொந்தரவு பண்ற? அதான் அவன் சொல்றான். அடுத்தது அவன் சொல்றான், கதவு என்னது பூட்டி ஆயிற்று. அடுத்தது சொல்றான், என் பிள்ளைகள் எல்லாம் இப்ப என்னது தூங்கி இருக்கிறார்கள். ஆகவே நான் இப்ப என்ன பண்ணும்? எழுந்து வர வேண்டும். இது எழுந்து வந்து உனக்கு நான் இதை செய்ய இயலாது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, தயவு செய்து இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய சூழ்நிலையில தேவ பிள்ளைகள் நாங்கள் எப்படி இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி இதுல ஒரு பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்தது தான் முக்கியமானது. 8வது வசனம் சீக்கிரமா வாசிங்க. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்களே, என்ன சொல்லப்படுகிறது? அவன் எனக்கு சிநேகித நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் என்ன பண்ணானா? வருந்தி கேட்டுக்கொண்டானாம். இன்றைக்கு எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எத்தனை பேருக்கு மனதுருக்கம் இருக்கிறது? இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற, அதை நாங்கள் பின் செல்லுகிற பிள்ளைகள், அந்த மனதுருக்கம் எங்களுக்குள்ள இருக்கிறதா? கேள்வி எழுப்பி பாருங்க. இதோ இந்த நாளில் அன்பானவர்களே, அவன் வருந்தி கேட்டது நிமித்தம், ஆனால் அங்கு முடியும் பொழுது அவன் கொடுத்தான் என்று என்னது இயேசு சொல்லவில்லை. ஒருவேளை என்னது அவனுக்கு கொடுப்பான் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் அன்பானவர்களே, உன்னை என்னை அழைத்த தேவன், உனக்காக ஜீவனை தந்த தேவன் இதோ அப்படிப்பட்டவர் அல்ல. இதோ மேலானவர்களை நீ நாடும் பொழுது, தேடும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு நான் அப்படியே சொல்லி நான் முடிக்கிறேன். 24ல் 27லிருந்து 28லிருந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கு உயிர்த்தெழுந்த இயேசு எம்மாவு சீடர்கள் மத்தியிலே அந்த ஊர் வழியாய் இயேசு அந்த 2 சீடர்கள் மத்தியில் நடந்து வந்தார். இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவை இதோ இயேசுவை அவர்கள் காணாமல், அவர்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஏன் என்று சொல்லும் பொழுது அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய காரியங்கள் எந்தெந்த காரியங்களில் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இயேசு அவரோடு கூட போகிறதை பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இயேசுவோடு போன பொழுதும் இயேசுவை அறியாமல் போகும் பொழுது இயேசு என்ன செய்தாராம்? கொஞ்சம் வலி என்ன பண்ணாராம்? விலகி போனாராம். அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, அந்த இடத்துல அந்த 2 சீடர்கள் என்ன செய்தார்களாம் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுகிறது. லூக்கா 24, நீங்கள் 28, 29 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்க சொல்லப்படுகிறது, இயேசுவை அவங்க என்ன பண்ணாங்களாம்? வருந்தி கேட்டுக்கொண்டாங்களாம், நீ எங்களோடு தங்கியிரும் என்று சொல்லி. இயேசு அந்த இடத்துல என்ன பண்ணாராம்? அவர் தங்கி இருந்தாராம். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததா தெரியுமா? அவர்கள் கண்கள் என்ன பண்ணதா?
திறக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இதோ பூட்டப்பட்டிருக்கிற எந்தெந்த காரியங்களோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுகிறது. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். ஆகவே வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 3வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை கடைசியாய் வாசித்து நாங்கள் ஜெபித்து திருவிருந்துக்கு கடந்து செல்ல போகிறோம். வெளிப்படுத்தல் 3:20 நாங்கள் வாசிப்போம். இதோ இந்த நாளிலே அவரை வருந்தி கேட்ட பொழுது அவர்களுக்கு வெளிப்பட்டு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து கொண்டார்களாம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில இதோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இதோ அன்பு சகோதரர்கள் உங்களை பார்த்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது. என்னது? வாசிங்க. பக்கம் 337. இதோ வாசற்படி அண்டை வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. ஹலோ, என்ன விளங்குதா உங்களுக்கு? இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு? தட்டுங்கள். ஆனால் இங்கே மாறாக இருக்கிறது. என்னது? இப்ப இயேசு என்ன பண்றாராம்? வாசற்படியில நின்று கொண்டு என்ன பண்றாராம்? காரணம் என்ன தெரியுமா? அவர் எங்க இருக்க வேண்டியவர் இப்ப எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறவரை இப்ப எங்க பண்ணி இருக்கிறோம்? வெளியே வச்சிருக்கிறோம். பாவத்தின் நிமித்தம், அக்கிரம அநியாயங்கள் நிமித்தம், இதோ இந்த நாளிலே வெறுப்பு கசப்புகள் இவைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு இயேசு உள்ள இருக்க முடியாது. ஆகவே வெளியே இருந்து அவர் இப்ப தட்டுறாரு. தட்டுங்கள் கேட்கும் சொன்னவர். அவர் தட்டுறாராம். என்ன நடந்தது? தட்டும் பொழுது அவர் தட்டுறாராம். வாசிங்க. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலே இருக்கிற வசனம் சொல்லுகிறது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஒருவனும் என்ன பண்ண முடியாதான்? பூட்ட முடியாது. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை ஒருவனும் என்ன பண்ண முடியாதான்? பறிக்க முடியாது. காரணம் இயேசு என்ற அந்த ரட்சகருக்குள்ள. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு என் வாழ்க்கையில இதோ இந்த நாளிலே தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன இந்த ஆண்டவர் இதோ உங்கள் இதயத்தை, என்னுடைய இதயத்தையும் அவர் தட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய இதோ குரலுக்கு கேட்டு உங்கள் இதயத்தை நான் திறந்து கொடுப்போம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர் வந்து அவர் வாசம் பண்ணி உங்களை நடத்துவாராம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நாங்கள் ஜெபித்து நாங்கள் திருவிருந்துக்கு கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடுவோம். நாங்கள் எழுந்து நின்று கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டவி, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அப்பா, இதோ இந்த நாளிலே நீ தொட்டு அவர் வாழ்க்கையில் அப்பா அவர்கள் கேட்கிறதை, அவர் தேடிக்கொண்டிருக்கிறதை, அவர் தட்டுகிறதை தேவன் வாய்க்க பண்ணி அவரை ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி. பரலோக ராஜ்யத்துக்குரிய மேலானவர்களை தேடுகிற மகனாய் மகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக.
அதிசயம் நடப்பதாக, வியாதிகள் மறைவதாக, கஷ்ட துன்பங்கள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.